Praise the Lord. Hallelujah. 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 பாடுவே ஆனந்த துனியா உயர்த்துவே. அல்லேலூயா அல்லேலூயா. பாடுவே ஆனந்த துனியா உயர்த்துவே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நாம் ஜெபிப்போம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, நல்ல கிருபையின் அதிகாலை வேளைக்காக துதிக்கிறோம். கடந்த 10 மாதங்களும் தேவனாகிய கர்த்தர்தாமே எங்களோடு கூடவே இருந்து எங்களை கரம் பிடித்து வழிநடத்தி எங்களை ஆசீர்வைத்து தேவைகளெல்லாம் சந்தித்து எல்லோருக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆசீர்வாதங்களையும் சமாதானத்தையும் மனமகிழ்ச்சியும் கொடுத்து இந்த புதிய மாதத்தின் முதல் நாள் அதிகாலை வேளையிலே உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருந்து எங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்ளும்படி இந்த நல்ல ஆராதனை வேளைகள் கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். உமக்கு ஆராதனை செய்து நாங்கள் மன மகிழ்ச்சியோடு வீடுகள் திரும்பும்படி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த மாதம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். கடந்த 10 மாதங்களை விட இந்த நவம்பர் மாதம் எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு மாதமாக இருப்பதாக. மாதம் முழுவதும் எங்களின் குடும்பங்களையும் சகல பிரயாசங்களையும் போக்கையும் வரத்தையும் ஊழியங்களையும் ஆசீர்வைத்து பெருக பண்ணுவீராக. வந்திருக்கிற யாவருக்காக நன்றி செலுத்துகிறோம். வந்து கொண்டிருக்கிறவர்களையும் சுகபத்திரமாக கொண்டு வாங்க. தடைப்பட்டவர்கள் தடையில் நீ கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறோம். உன்னத நாமம் மாத்திரம் மையப்படட்டும். துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். போற்றி துதிப்போம் என் தேவதேவனை புதிய இதயமுடனே. பாடலாமா? தேவனை புதிய இதயமுடனே பாடுவோம். போற்றி துதிப்போம் தேவனை புதிய இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். ஆமென். இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் இயேசுவை நான் என்றும் ஏறி மகிழ்ந்திடுவேன். பாடுவோம். என் இயேசுவை நான் என்றும் ஏறி மகிழ்ந்திடுவேன். பாடல்ல ஒரு வார்த்தை இருக்கிறது. ஆமென். புதிய இதயத்தோடு. ஆமென். பிரைஸ் தி லார்ட். புதிய இதயத்தோடு. With a brand new heart. Hallelujah.
புதிய இதயத்தோடு கர்த்தரை ஆராதிக்கணுமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால தான் என்ன பண்ணுறோம்? அதிகாலையில் கர்த்தரை ஆராதிக்கிறோம். அதிகாலையில் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது ஆமேன் நம்முடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் ஆமேன் பிரைஸ் தி லார்ட் அது சரியாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆமேன். கர்த்தரையே நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருப்போம்? ஆமேன் நோக்கி பார்த்து கொண்டே இருப்போம். அதிகாலையில் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆமேன். கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற ஒரு நேரம். ஹல்லேலூயா. அதிகாலமே தேட கண்டடைகிறான் சொல்லுவாட்டின்படியே காலை வேளையிலும் கூட எல்லாரும் ஒரு மனதோடு நாம் ஆமே இந்த பாடல பாடும் பொழுது புதிய இதயத்தோடுன்னு சொல்லி பாட போறோம். ஹல்லேலூயா. ஆமென். துதிப்போம் தேவனை புதிய இதயமுடனே பாடுவோம். போற்றி துதிப்போம் தேவனை புதிய இதயமுடனே நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி பாடுவோம். ஹல்லேலூயா. இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே இதமே என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். ஹல்லேலூயா. நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். போர பயங்கரமான புயலின் மொழியலையின் மத்தியில் போர பயங்கரமான புயலின் மொழியலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தணைத்த அன்பை என்றும் பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தணைத்த அன்பை என்றும் பாடுவேன். பாடுவோம். இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே இதமே என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். ஹல்லேலூயா. நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தெழுந்து மாளாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தெழுந்து மாளாதே. ஆவின் ஜெயதோனியோடு பாதுகாத்த அன்பை என்று பாடுவேன். ஆவின் ஜெயதோனியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். ஆமென். இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே இதமே என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். ஆமென். என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். தாய்தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா
தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவேன். தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவேன். அமே இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். ஆமென். என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். பூமி அகிலமும் சாட்சியாகவே பொங்கல் என்ற கட்டளையதா பூமி அகிலமும் சாட்சியாகவே பொங்கல் என்ற கட்டளையதா ஆவியாத்துமாவும் தேகம் யாவும் இன்று ஈந்து தொண்டு செய்குவேன். ஆவியாத்துமாவும் தேகம் யாவும் இன்று ஈந்து தொண்டு செய்குவேன். ஆமென். இயேசு என்னும் நாமமே எழுந்து நின்று பாடுவோம். ஆத்துமாவின் கீதமே என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். ஆமென். என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். ஆமென். என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். பாடுவோம். என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். எல்லார் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஆராதிக்கலாமா? நல்ல ஆவில நிறைந்த அந்நிய பாஷை பேசி இலவதன பௌஷி அந்தர வலரி பாபா பாபா பாபா. ஓ glory, hallelujah, amen. Glory Lord, hallelujah, Baba Baba, Urabala Baba Baba Baba, hallelujah, amen. Glory, praise you Lord, hallelujah, hallelujah. இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். பாடுவோம். என் நேசரே சுவை ஏற்றி மகிழ்ந்திடுவேன். இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். ஆமென். என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். 34ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரனாகி தாவீது சொல்லுகிறார், நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்தணும்னு சொல்லி. Praise God, hallelujah, ஆமென். ஒருமித்து உயர்த்துவோமா? வலது கரத்தை உயர்த்துவோம். Praise the Lord, hallelujah, hallelujah. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்துவோம். இந்த மாதத்தின் முதல் நாளிலே குடும்பமா நம்ம தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? இயேசு என்னும் நாமமே, நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, கீதமே என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. ஹல்லேலூயா. நாம் பாடி கர்த்தரை துதிக்க போகிறோம். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமம் அதே. இதுதான பாடலை நாம் பாடுவோம். பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமே. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அவர் நடத்துதலே ஆனந்தமே, பரமானந்தமே, நன்றி உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போ கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போ கருத்துடன் நம்மை காத்தாரே. ஓ கர்த்தரையே நம்பி ஜீவித்தீர கிருபையும் மீட்டதால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே, பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியில் தண்ணீரை கடந்தாலும் பாடுவோம். அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியில் தண்ணீரை கடந்தாலும் ஆமென். சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கீத்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே, பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்தவனாம் திரையாதிரையில் இன்பராமேசு நம்மோடு இருப்பான்.
எழுந்திருந்தால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியாளுள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாளுள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நிகழ்த்தி மிக வந்திடுவார் வாரும் என்றே நாம் அழைத்திடுவோம். ஆமென். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார் வாரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நான் விரைந்து நெருங்கிட ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியாளுள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாளுள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அற்புதமே அவர் நடத்துதலே எழுந்திருந்து ஆராதிக்கலாமா? ஆனந்தமே ஹல்லேலூயா ஆனந்தமே நன்றியாளுள்ளமே மிக பொங்கிடுதே நாம் ஹல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாளுள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியா மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா praise the Lord சாற்றிடுவோம். நன்றியாளுள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாளுள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாளுள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். ஹல்லேலூயா praise the Lord ஸ்தோத்திரம். ஆமென் glory hallelujah ஸ்தோத்திரம். ஆமென் praise the Lord hallelujah. கடந்த ஆமென் மாதங்கள் எல்லாம் நம்மை கண்மணி போல பாதுகாத்து வழி நடத்தி ஆசீர்வதித்து ஆமென் இந்த நவம்பர் மாதத்தின் முதல் நாளிலே நல்ல சுகமா ஆசீர்வாதமா வந்து கர்த்தர் ஆராதிக்கும்படி கர்த்தர் நமக்கு கிருபை செய்தபடினாலே எல்லார் கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுவோமா? நன்றி சொல்லுங்க. எல்லார் கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுவோம். praise you hallelujah oh hallelujah glory glory glory. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் நன்றின்னு சொல்லுவோம். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட ஆமென். அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியாளுள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாளுள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதுமே சொல்லுவோம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதுமே வாயில் இருக்கும். ஆமென். ஜெபிப்போம். தலைகளை தாழ்த்துவோம். கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆமென். கர்த்தருடைய வார்த்தையின் ஆசீர்வாதத்திற்காக நாம் ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் காலை வேளைக்காக
அப்பா, இந்த அதிகாலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம். அதிகாலை வேளையிலும் உம்முடைய பாதத்திலே நாங்கள் அமர்ந்திருந்து எங்களை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை பெற்றுக்கொள்ளும்படி எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த இந்த ஆசீர்வாதமான வாக்குத்தத்த ஆராதனைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் நாங்கள் தியானித்து பலனடைந்து புது பலத்தோடும் புதிய அபிஷேகத்தோடும் புதிய ஆசீர்வாதங்களோடும், ஆமேன், பிரைஸ் தி லார்ட், தெய்வீக சுகத்தோடும் நன்மைகளோடும் புறப்பட்டு போகும்படி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். அப்படி நாம் மைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஆமேன். மீண்டும் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிக்கலாம். ஆமேன். டாக்டர் ஜோயல் கே ஒரு வேத பகுதியை வாசிப்பார்கள். அதை தொடர்ந்து பாஸ்டர் ஹேனா ரோலன்ஸ்கே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பார்கள். வாசிக்க வேண்டியதான வேத பகுதி எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 32வது அதிகாரம், வசனங்கள் 22 முதல் 27 வரை. எரேமியா 32 வசனங்கள் 22 முதல் 27 வரை. அவர்களுடைய பிதாக்களுக்கு நீர் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட பாலும் தேனும் ஓடிய தேசமாயிருக்கிற இந்த தேசத்தை அவர்களுக்கு கொடுத்தீர். அவர்கள் அதற்குள் பிரவேசித்து அதை சுதந்தரித்து கொண்டார்கள். ஆனாலும் அவர்கள் உமது சத்தத்துக்கு செவி கொடாமலும் உமது நியாயப்பிரமாணத்தில் நடவாமலும் செய்யும்படி நீர் அவர்களுக்கு கற்பித்ததொன்றையும் செய்யாமலும் போனார்கள். ஆதலால் இந்த தீங்கையெல்லாம் அவர்களுக்கு நேரிட பண்ணினீர். இதோ கொத்தளங்கள் போடப்பட்டிருக்கிறது, நகரத்தை பிடிக்க வருகிறார்கள். பட்டயத்தின் நிமித்தமும் பஞ்சத்தின் நிமித்தமும் கொள்ளை நோயின் நிமித்தமும் இந்த நகரம் அதற்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிற கல்தேயரின் கையில் கொடுக்கப்படுகிறது. நீர் சொன்னபடி சம்பவிக்கிறது. இதோ நீர் அதை பார்க்கிறீர். கர்த்தராகிய ஆண்டவரை, நகரம் கல்தேயரின் கையில் கொடுக்கப்படுகிறதா இருந்தும் தேவரீர் என்னை நோக்கி, நீ உனக்கு ஒரு நிலத்தை விலைக்கிரயமாக கொண்டு அதற்கு சாட்சிகளை வையென்று சொன்னீரே என்றான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி, அவர், இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உங்கள் யாவருக்கும் இரட்சகராம் இயேசுவின் நாமத்தினால் நல்வாழ்த்துக்கள். இந்த நல்ல புதிய மாதத்திற்குள்ளும் உங்கள் யாவரையும் நான் அன்பாய் வரவேற்கிறேன். இந்த புதிய மாதம் உங்கள் யாவருக்கும் ஆசீர்வாதம் உள்ளதாய் மாறட்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நல்ல நாளில் கூட நாம் தேவ சமூகத்தில் வரும்படியாக, நம் மாதத்தின் முதலாம் நாளில் நாம் தேவனுடைய சமூகத்தில் வந்து நல்ல வாக்குத்தத்தமான வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறதான வாஞ்சையோடு கூட வந்திருக்கிறோம். அப்படி தானே? ஆமேன், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனாகிய கர்த்தர் தாமே கிருபையாய் இரக்கமாய் இந்த வருஷத்தினுடைய 10 மாதங்களை தேவ கிருபையால் முடிக்க உதவி செய்தார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது அவருடைய கிருபையே. ஆமேன், ஸ்தோத்திரம். அவருடைய கிருபையினாலே நிலை நிற்கும்படியாய் தேவனாகிய கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இந்த 11வது மாதத்தையும் காணும்படியாக இந்த வருஷத்தினுடைய கடைசி நாட்கள் இல்லை, ஒரு 60 நாள் அது முடிஞ்சிச்சுன்னா என்ன ஆகிடும்? ஒரு புது வருஷம். அப்படி தானே? ஆமேன், ஸ்தோத்திரம். அப்படிப்பட்டதான நாட்களுக்குள் கர்த்தர் நம்மை கொண்டு போயிருக்கிறபடினாலே நாம் கர்த்தருக்கு அதிகமாய் நாம் நன்றி செலுத்துவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படியாக 10 மாதங்களை நாம் கடந்து வந்தோமோ அதை காட்டிலும் மேன்மையான காரியங்களை கர்த்தர் இந்த மாதத்தில் நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அது தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம், குடும்பத்தின் காரியங்களாக இருக்கலாம், ஊழியத்தினுடைய காரியங்களாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் கர்த்தர் இந்த மாதத்தில் செய்ய போகிறதான அற்புதங்களையும் அடையாளங்களும் காணப்போகிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். விசுவாசிப்போம், பெற்றுக்கொள்வோம். கர்த்தருக்கு மகிமை. இந்த நாளில் நாம் ஒரு வேத பகுதியை வாசிக்க கேட்டோம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் 32ஆம் அதிகாரத்தினுடைய சில பகுதிகள், அதாவது சில வசனங்களை நாம் கேட்டோம். அதனுடைய 27வது வசனத்தை நாம் இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வார்த்தையாக எடுத்துக்கொண்டு இந்த மாதமெல்லாம் நாம் அதை தியானிக்க போகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? அல்லேலூயா, அல்லேலூயா.
இந்த வார்த்தை எப்படி இருக்குது? நம்மிடத்திலே கேட்குறாங்க. ஸ்தோத்திரம். மனுஷனால் கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லி ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனால் வசனம் சொல்லுகிறது பாருங்க, இதுவும் நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், நம்முடைய தேவாதி தேவன் கர்த்தர் நம்மை அவருக்கென சொந்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். நம்ம எல்லாம் கர்த்தர் அவருக்கென தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்படி தானே? நம்மெல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டவங்களா? ஆமேன், ஸ்தோத்திரம். வசனம் சொல்லுகிறது யோவான் 15ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அப்போ ஆண்டவர் நம்ம எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க? அவருக்கென தம்முடைய சொந்த ஜனமாக நம்ம எல்லாம் அவர் தெரிந்து கொண்டாராம். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாகிய நமக்கு கர்த்தர் எப்படி இருக்கிறாராம்? தேவனாகிய கர்த்தர். ஸ்தோத்திரம். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? மாம்சமான யாவருக்கும் நான் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். யாருக்கும் என்ன இல்லை? மதத்தின் அடிப்படையில் ஆண்டவர் தெய்வம் இல்லை. ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் யாராம்? அவர் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். ஸ்தோத்திரம். அப்படினால ஆண்டவர் சொல்றாரு, என்னால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் எதுவும் உண்டோ என்று சொல்லி கேட்கிறார். உண்டோன்னு ஆண்டவர் நமக்கு முன்பாக இந்த வாக்குத்தத்த வார்த்தையை நம்மிடத்திலே ஒப்பு கொடுத்து விட்டார். ஸ்தோத்திரம். நம்ம தான் சொல்லணும், உண்டா இல்லையா? ஸ்தோத்திரம். பதிலே இல்லையே. ஸ்தோத்திரம். உண்டு. தேவனாகிய கர்த்தர் எல்லா காரியத்தையும் அவரால் என்ன பண்ண முடியும்? செய்ய முடியும், செய்யக்கூடும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் நமக்கு செய்கிற காரியங்கள் எப்படி இருக்கிறதாம்? அவைகள் மகத்துவம் உள்ளதாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். மகிமை நிறைந்ததாக இருக்கிறது. ஆமீன். அவர் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். அவர் சொல்கிறார், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி. பாருங்க, எல்லாருக்கும் தேவனாகிய கர்த்தராய் அவர் இருக்கிறபடினாலே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் ஆண்டவர் வித்தியாசம் பார்க்கறது இல்லை. ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் அவர் சொல்கிறார், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லி. ஸ்தோத்திரம். ஆனபடினால்தான் இந்த நாட்களில் நாம் எல்லாம் ஆண்டவரை அறியாமல் எங்கோ எப்படியோ வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஒவ்வொரு வித்தியாசமான பல சூழ்நிலைகளுக்குள் இருந்தோம். நம்ம எல்லாம் கர்த்தர் தெரிந்து கொண்டு அவர் தம்முடைய சொந்த ரத்தத்தினால நம்மை கழுவி அவருடைய மேலான ரட்சிப்பை நமக்கு கொடுத்து இந்த இடத்தில் வந்து அமர செய்து ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கும்படி கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இல்லைனா எங்கோ வாழ்ந்து எப்படியோ வாழ்ந்தோம் என்று சொல்லிக்கொண்டு நம்முடைய வாழ்க்கை இன்று இல்லாமலே போயிருக்கு. ஒருவேளை பேர் முதலாய் அற்று போயிருக்கோம். ஸ்தோத்திரம். ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் நம்ம எல்லாம் தெரிந்து கொண்டார். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்படியாகத்தான் அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே சொல்லுகிற அந்த வார்த்தையின்படியாக அவர் என்ன சொல்கிறார்? ஒரு கட்டளை நமக்கு கொடுக்கிறார். இந்த பூமியில் அவர் பிறந்து வளர்ந்து அவர் அடிக்கப்பட்டு உயிரோடு எழுந்த பொழுது அவர் சொன்னதான ஒரு வார்த்தை என்னது? மத்தேயு ஸ்தோத்திரம் 28ஆம் அதிகாரத்தினுடைய 19ஆம் வசனம் வாசிங்க. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியிலும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோட கூட இருக்கிறேன் என்றார். ஆமென், ஆமென், ஸ்தோத்திரம். பாருங்க, ஆண்டவர் சொன்னா, நீங்க புறப்பட்டு போய் சீஷர்களை பார்த்து சொல்றாங்க, அதே கட்டளை தான் இன்று நமக்கும் கொடுக்கப்படுகிறது. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் என்ன பண்ணுங்க? சீஷராக்குங்கள். ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு கூட்டத்தை மட்டும் என்ன பண்ணுங்க? சீஷராக்குங்கள் என்று சொல்லவில்லை. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு என்னெல்லாம் கட்டளையிட்டனோ அவையெல்லாம் அவங்களுக்கு என்ன பண்ணுங்க? உபதேசம் பண்ணுங்க, அவங்களுக்கு சொல்லுங்க என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய கட்டளை கொடுத்துட்டு போயிருக்காங்க. இது நாம் எல்லாரும் செய்ய வேண்டிய பொறுப்பு. ஸ்தோத்திரம். இது யாரோ ஒருவருக்கு உள்ளது, சபையில் பாஸ்டருக்கு உள்ளது, ஊழியக்காரர்களுக்கு உள்ளது, அந்த குடும்பத்தினருக்கு மாத்திரம் உள்ளது என்று அல்ல. இந்த பொறுப்பு நம் எல்லாருக்கும் உரியது என்கிறத நாம் மறந்துவிடக்கூடாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால எல்லா ஜாதிகளையும், எல்லா ஜாதிகள் என்று சொல்லுகிற பொழுது இல்லை ஜாதி என்று சொல்லி எதுவும் அடிப்படை கிடையாது. எல்லா இன மக்களையும் நம்ம என்ன பண்ண வேண்டுமா? சீஷர் ஆக்க வேண்டும். இந்த பொறுப்பு யாரிடத்திற்கு?
நம்மிடத்துல தான் இருக்குது. ஸ்தோத்திரம். நான் வந்தேன் போனேன் முடித்தேன் என்று சொல்லி யாரும் என்ன பண்ணிட முடியாது, சாக்கு போக்கு சொல்லி கொண்டிருக்க முடியாது. நம்ம எல்லாருடைய கருத்தில் ஆண்டவர் பொறுப்பை கொடுத்துருக்கிறார். அதனால நம்மால் முடிந்தவரை நாம் ஆயத்தப்படுவோம். ஒரு கூட்ட ஜனத்தையும் கர்த்தருக்கென ஆயத்தப்படுத்தணும். ஸ்தோத்திரம். அதுதான் நம்முடைய வேலை. ஸ்தோத்திரம். நம்ம சொல்லுவோம், எனக்கே இப்படி எவ்வளோ இருக்குது, தலைக்கு மேலே வேலை இருக்குது, என் வேலையே ஒன்றும் செய்ய முடியவில்லை அப்படின்னு சொல்லி நம்முடைய வேலைகளை பெரிதுபடுத்துவோம். நம்முடைய வேலைகள் 1000 இருந்தாலும் வேலைகளின் ஊடாக இந்த வேலையை நம்ம என்ன பண்ணணும், செய்ய வேண்டும். ஸ்தோத்திரம். அதுதான் நம்முடைய நோக்கமாய் நம்முடைய குறிக்கோளாய் இருக்கட்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட கர்த்தர் சொல்கிறார், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லி கேட்கிறார். அப்படின்னால் இதனுடைய அர்த்தம் என்ன? என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி அர்த்தம். அதே எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் 32ஆம் அதிகாரத்தினுடைய 17ஆம் வசனத்தின் பிற்பகுதியை வாசிங்க. ஆமேன். ஸ்தோத்திரம். அந்த 32ஆம் அதிகாரத்தில் அதே வசனம் சொல்லப்படுகிற பாருங்க. கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாம் சொல்லுவோம் அதே தான், ஆண்டவராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி அதே தான் இந்த தீர்க்கனும் இதில் எழுதுகிறார். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்கிறதான அற்புதங்கள், அடையாளங்கள், அதிசயங்கள் மேலானவைகளாக இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படணும். கடந்ததான மாதத்திலும் கர்த்தர் நமக்கு ஒரு வாக்குத்தத்த வார்த்தையை கொடுத்தாங்க. அதெல்லாம் சொல்லி நம்ம ஜெபித்தோம். எத்தனை பேர் அந்த வார்த்தையை நமக்காக்கி எனக்கு அதை பிரயோஜனமாக்கி கொண்டேன் என்று சொல்ல முடியும்? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்ல முடியும். எல்லாரும் நம்ம சொல்லுவோம், என்னுடைய வாழ்க்கையில் எனக்கென்று தனிப்பட்டும் குடும்பத்திலும் கர்த்தர் பெரிய காரியங்களை, கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார் என்று சொல்லி பெரிய பெரிய காரியங்களை கர்த்தர் கடந்த மாதத்தில் நிறைய பேர் பெற்றுக்கொண்டதை நாங்கள் கண்களால் கண்டோம். அநேகர் சாட்சியாக சொன்னார்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள் அனைத்தும் அது ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஸ்தோத்திரம். சொல்லுகிற தேவன் அதை நிறைவேற்றவும் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் வசனித்தும் நிறைவேற்றாமல் இருப்பாரா? ஸ்தோத்திரம். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாறும்படியான அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. ஸ்தோத்திரம். மனிதன் மாறி போவான், தேவனாகிய கர்த்தர் அவர் மாறாதவராயிருக்கிறார். அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் கூட அவர் சொல்கிறார் பாருங்க, நம்ம அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை என்று சொல்கிறார். ஏனென்று சொன்னார், நீ நீட்டப்பட்ட உடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். அந்த சிருஷ்டிப்பு எவ்வளோ பெரிதில்லை, எவ்வளோ பெரிய காரியம் சொன்னார். உண்டாக கடவுது அப்படின்னு சொன்னோன்னே வானம் உண்டாயிருச்சு, பூமி உண்டாயிருச்சு. அதிலிருந்து முளைத்தெழும்புகிறதான எல்லா விருட்சங்கள், செடி கொடிகள், என்னென்ன இனங்கள் இருந்ததோ அத்தனையும் உண்டாக கடவுது என்று சொன்ன அந்த வார்த்தைக்கு கேட்டு உடனே எல்லாம் புறப்பட்டு வந்ததாம். காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள் எல்லாவற்றையும் அவைகள் உண்டாக கடவுது என்று சொன்ன பொழுது எல்லாம் உருவாக்கப்பட்டது. ஸ்தோத்திரம். மனுஷனை மட்டும்தான் என்ன பண்ணாரு, பூமியின் மண்ணினால எடுத்து சிருஷ்டித்தார். மற்ற எல்லாம் அவரால் உருவாக்கப்பட்டது. வானத்தையும் பூமியையும் மாத்திரமல்ல, அதிலே பகலை ஆள, இரவை ஆள, இப்படி சுடர்களை எல்லாம் ஏற்படுத்தினார், நட்சத்திரங்களை எல்லாம் ஏற்படுத்தினார். அவைகளெல்லாம் உண்டாக கடவுது என்று சொன்ன மாத்திரத்திலே அவைகள் எல்லாம் உண்டானது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எத்தனை பெரிய அதிசயம்! அதை தான் இந்த தீர்க்கன் சொல்லுகிறார். ஆண்டவரே, நீர் உம்முடைய கரத்தை நீட்டி இவைகளெல்லாம் உண்டாகட்டும், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். இதை விட ஒரு பெரிய அதிசயம், உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. இந்த வசனம், இந்த பகுதியை எல்லாரும் வீட்டில் போய் வாசிக்கணும். எரேமியா 32ஆம் அதிகாரத்தின் 17ஆம் வசனத்திலிருந்து அந்த 23ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் உங்கள் வீட்டில் போய் வாசிங்க. ஸ்தோத்திரம். அதில் பார்க்கிற பொழுதெல்லாம் பாருங்க, ஆண்டவர் எப்படியாக எல்லாவற்றையும் கொண்டு வந்தார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அதிசயத்தை செய்தார். இல்லை, குழந்தைய கொடுப்பேன்னு சொன்னார், வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுவேன்னு சொன்னார், திரளாய் உன் சந்ததி பெருகி இருக்கும் என்று சொன்னார். அதே போல் அவருடைய தள்ளாத வயதில் அவருக்கு ஒரு குழந்தையை கொடுத்து கர்த்தர் தம்முடைய வார்த்தை என்ன பண்ணினாராம், நிறைவேற்றினார். அதிசயமான காரியமாய் கர்த்தர் இன்னமும் எல்லாரும் சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு பெரிய அதிசயத்தை அவருடைய வாழ்க்கையில செய்தார். அன்று மாத்திரமல்ல, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்திருக்கிற அதிசயங்கள் என்று சொன்னால் என்ன பண்ண முடியாது, நம்மால் விரல் விட்டு சொல்ல முடியுமா? முடியாது, விவரிக்க முடியாதையா. நீர் செய்ய அதிசயம் 1000 உண்டு. அது என்ன பண்ண முடியாது, விவரிக்க முடியாது, சொல்லி முடியாது. ஸ்தோத்திரம். அத்தனை பெரிய அதிசயங்களை கர்த்தர் நம் வாழ்க்கையிலே செய்திருக்கிறார். இன்னும் செய்ய கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆமேன். உண்மைதானே?
நாம் எல்லாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்கிற கரமுயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டு என்று சொல்லி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்து நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அப்போல்லாம் அவர் அநேக சுகவீனமானவர்கள், வியாதியஸ்தர்கள் அவரிடத்தில் கொண்டு வந்தாங்க. அநேகர் வந்தார்கள். வேறு சிலர் அவருடைய வஸ்திரத்தியாகிலும் தொட்டால் நாங்கள் சுகம் வருவோம் என்று சொல்லி அவர் பின்னாக ஓடினார்கள். தொட்ட யாவரும் குணமானார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அதில் ஒரு சகோதரி தான் யார்? 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ. இப்படி அநேக சுகத்தையும் அநேக விடுதலைகளையும் இறந்து போன மனிதர்களையும் ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார் என்கிற காரியத்தெல்லாம் நம்ம அறிந்திருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவர் அநேகரிடத்தில் தன் சுகத்தை பெற்றுக்கொள்ள தன்னிடத்தில் வருகிறவர்களை பார்த்து அவங்களிடத்தில் ஒரு கேள்வியை கேட்கிறார். ஸ்தோத்திரம். பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் 2 குருடர் என்ன பண்ணாங்க? தங்களுக்கு பார்வை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி அவருக்கு பின்பாக ஓடிக்கொண்டே கேட்டுக்கொண்டே போனார்கள். ஸ்தோத்திரம். அப்பொழுது அந்த குருடர் 2 பேரையும் ஆண்டவர் கொண்டு வந்து அவங்க 2 பேரிடத்தில் ஆண்டவர் என்ன கேட்டாங்க? இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று சொல்லி கேட்கிறார். ஸ்தோத்திரம். அவங்க சுகத்தை பிறகு தான் வந்தாங்க. ஆனால் அவர்களுக்குள் அந்த விசுவாசம் இருக்கிறதா என்கிறதை பார்க்கும்படியாக ஆண்டவர் இந்த வார்த்தை என்ன பண்ணுறாங்க? அவங்க வாயினாலே அறிக்கை பண்ண வேண்டும் என்று சொல்லி இந்த வல்லமையை, இந்த காரியத்தை, இதை செய்ய பார்வை கேட்குறாங்கல்ல. இப்போ பார்வை இல்லாமல் இருக்கிறதால அந்த 2 குருடர்கள், ஆண்டவரே எங்களுக்கு பார்வை தாங்க, பார்வை அடைவாயாக அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணலை, சொல்லலை. என்ன கேட்டாங்க தெரியுமா? அவர்களிடத்திலேயே கேட்கிறாங்க. அப்பொழுது அவர்கள் அதை யோசிக்க வேண்டும் என்று சொல்லி, அவர்கள் அதை சிந்திக்க வேண்டும், அவர்களுக்குள் அந்த எண்ணம் உண்டாகணும், அவர்களுக்குள் அந்த விசுவாசம் உண்டாகணும். ஸ்தோத்திரம். அதற்காக கேட்கிறார், இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா என்று சொல்லி கேட்கிறார். அப்போ அவங்க என்ன சொன்னாங்க? விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி. பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கும் ஆண்டவர் இதை தான் சொல்றார். என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ அப்படின்னு கேட்கிறாரு. ஒன்று ஏதாச்சும் இருக்குதா? என்னால் செய்யக்கூடாத காரியம் என்று ஏதாகிலும் உண்டா என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்கிறார். நாம் என்ன சொல்ல வேண்டும்? உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை என்று சொல்ல வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட்டால் நிற்கும். அவர் சொன்னாதான் ஆகும், அவர் கட்டளையிட்டாதான் அந்த காரியம் நிற்கும், அது நடைபெறும். ஸ்தோத்திரம். ஆமீன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 3 காரியத்தை மட்டும் சொல்கிறேன். யோவான் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் 38 வருடம் வியாதியாக இருந்ததான ஒரு மனுஷன் என்ன பண்ணியிருந்தான்? ஒரு குளத்தண்டையிலே படுத்திருந்தான். பெதஸ்தா என்று சொல்லப்படுகிற அந்த குளத்தண்டையிலே படுத்திருந்தான். அந்த தண்ணீரை தேவதூதன் வந்து கலக்குவான். அதில் முதலாவது யார் இறங்குகிறார்கள் அவர்களுக்கு என்ன உண்டாகுமாம்? சுகம் உண்டாகும். எல்லாருக்கும் தெரியும் தானே இந்த சம்பவம்? ஆமீன். 38 வருஷம் வியாதி. அந்த குளத்தில் இறங்கினா நிச்சயமாய் விடுதலை கிடைக்கும். ஆனால் அது எப்பொழுதுதான்? தேவதூதன் எப்பொழுதாவது வந்து அந்த குளத்தை கலக்குவானா, அந்த நேரத்தில் யார் முதல்ல இறங்குறாங்களோ அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? சுகம் கிடைக்கும். இந்த வியாதியஸ்தன் 38 வருட வியாதிக்காரனாக இருக்கிறான். 38 வருஷமாக அங்கே இருந்தாரான்னு தெரியாது. ஒருவேளை ரொம்ப உடம்பு சரியில்லை, இந்த இடத்துல போனால் சுகம் கிடைக்கும்னு சொல்லி நினைத்து கொண்டு அவர் அங்கே வைத்தார்களா தெரியாது. ஆனால் 38 வருடம் அவர் எப்படி இருந்தாராம்? வியாதியாக இருந்தது என்கிறது தான் உண்மை. ஸ்தோத்திரம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல போகிறார். அந்த இடத்துல போய் அவனை பார்த்து கேட்கிறார், அவன் எதற்காக அந்த இடத்துல வந்து படுத்திருக்கிறான்? சுகம் உண்டாக வேண்டும், தனக்கு சுகம் உண்டு. 38 வருஷம் எவ்வளோ பெரிய வியாதி பாருங்க. சில பலவீனங்கள் சில நாட்கள் வந்தால் நம்ம என்ன பண்ண முடியல, தாங்கிக் கொள்ள முடியல. ஐயோ இத்தனை நாள் என்று சொல்லுகிறோம். 38 வருடமாய் வியாதியோடு ஒரு மனுஷன் அந்த குளத்தரையில் படுத்து கிடப்பான் என்று சொன்னால் அவனுடைய பலவீனம் எத்தனை அதிகமாக இருந்திருக்கும். அவனால் போய் அதில் இறங்கி அந்த குளத்தில் என்ன பண்ண முடியல, மூழ்கி எழுந்திருக்க முடியலை. அத்தனை அதிகமான ஒரு பலவீனம். யாராயினும் உதவி செய்வார்களா என்கிறதான ஏக்கத்தோடு கூட தான் காத்திருந்தான். ஆனால் அந்த 38 வருட வியாதியஸ்தரை பார்த்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன கேட்கிறார் தெரியுமா? யோவான் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? ஸ்தோத்திரம். பாருங்க, எப்படி ஆண்டவர் சுகமளிக்க வேண்டியவர்கள் இடத்துல உடனே போய் சுகத்தை கொடுக்கல. ஆமீன், ஸ்தோத்திரம். அவர்கள் என்ன பண்ணணும்? அதை யோசிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராக இயேசுவாலே மாத்திரம் நிச்சயமான சுகத்தை கொடுக்க முடியும், விடுதலையை கொடுக்க முடியும் என்கிறதை மற்றவர்கள் காண வேண்டும், மற்றவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய நாமம் இதனாலே மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி தான் கர்த்தர் இந்த வார்த்தைகளை கேட்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? அதை தான் கேட்குறாங்க. அதை தான் ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்குறார். என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் இருக்கிறதா? ஸ்தோத்திரம்.
அப்பொழுது அவன் என்ன சொன்னான், ஆண்டவரே நான் சொஸ்தமாகணும்னு விரும்புகிறேன்னு அந்த வியாதியஸ்தன் பதில் சொல்லலை. அவர் என்ன சொன்னார், நானும் என்ன பண்ணுறேன், ரொம்ப நாளாக காத்திருக்கேன். அந்த வசனத்தை வாசிங்க, 7ஆம் வசனத்தை. பாருங்க, அவர் சொன்ன பதில் என்ன, நான் இறங்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னை இறக்கி விட்றதுக்கு யாருமே இல்லை, அதனால நான் போகிறதுக்குள்ளே யாராவது போயிடுறாங்க. இப்படி தான் என்ன பண்ணுறோம், நாமும் அறிந்து கொண்டிருக்கிறோம். நாமும் அநேக நேரங்களில் ஆண்டவர் செய்வார்னு தான் நினைக்கிறேன், ஆனால் என்ன பண்ணலை, இன்னும் எனக்கு நடக்கலையே, இன்னும் என் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கலையே, என்னைக்கு என் வாழ்க்கையில் அதிசயம் நடக்குமோ, எப்படி நடக்குமோ, இதெல்லாம் நடக்கக்கூடிய சாத்தியம் இருக்கிறதா, நானும் பல நாட்களாய் ஜெபித்து கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கையில் இப்படி ஒரு காரியம் நடக்கவில்லையே என்று சொல்லி என்ன பண்ணுறோம், சாக்கு போக்குகளை சொல்கிறோம். அப்படி இல்லை. எப்படியாக அந்த பத்திமேயு குருடன் வந்து இந்த 2 குருடர்கள் வந்து சொல்கிறாங்க, ஆண்டவரே நாங்கள் என்ன பண்ணுறோம், விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. சொன்ன உடனே ஆண்டவர் அவருடைய கண்களில் கையை வைத்து தொட்டு பார்வையடைவாயாக என்று சொன்ன பொழுது அவருடைய கண்கள் என்னன்னு பார்வை அடைந்தது. இந்த 38 வருட வியாதியஸ்தனும் இப்படி தான் சொல்கிறான், ஆண்டவரே அங்கே குளம் இருக்குது, நான் இறங்குவேன், நான் இறங்குனா யாராச்சும் கொண்டு போய் விட்டாங்கன்னா நான் சுகமாயிடுவேன், யார் என்னை கொண்டு போய் விடுறதுக்கு யாருமே இல்லை, நான் போகிறதுக்குள்ளே யாராச்சும் இறங்கிடுறாங்க, இதனால் எனக்கு சுகமே இல்லை. ஆண்டவர் இதெல்லாம் கேட்கவே இல்லைல்ல. என்ன கேட்டாங்க, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? ஆமான்னு சொல்லியிருக்கணும். இல்லைனா இல்லை நான் இப்படியே படுத்திருக்கேன்னு சொன்னேன், ஒன்று இது இல்லைன்னா அது சொல்லியிருக்கணும். ரெண்டுமே சொல்லாமல் அவர் என்ன சொன்னார், பல காரணங்களையும் பல சாக்கு போக்குகளையும், எது நடக்காதோ அந்த காரியங்களை தான் சொல்லிட்டு இருக்காரு. எது அவரால் அந்த மனிதனால் எது முடியாதோ அதை தான் சொல்லி கொண்டிருக்கிறார். ஆனால் கர்த்தர் சில மனுஷனால் இது கூடாது தான், தேவனாலே எல்லாம் கூடும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் சொன்னார், நீ உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. அவனை தொட்டெல்லாம் சுகமாக்கலை. என்ன செஞ்சார், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நீ நட சொன்ன உடனே என்ன பண்ணா, நடந்து போனான். இது கர்த்தர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்ததான அற்புதங்களில் ஒன்று. ஆனால் ஆண்டவர் ஒவ்வொரு இடத்திலும் கேள்வியை கேட்கிறார் என்கிறதை மாத்திரம்தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அடுத்ததாக பார்க்கிற பொழுது மார்க்கு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தை வாசிங்க. அதில் நமக்கு சொல்லப்படுகிறது என்னன்னா, பர்த்திமேயு என்கிறதான குருடன், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் இறங்கும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய கூட்டமும் பெரும் கூட்டமாய் ஜனங்கள் வருகிறதை கேள்விப்பட்டு அவர் சத்தமாய் சொல்கிறார், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி. அப்போ சீஷர்கள் அங்கே இருக்கவங்களாம் அதட்டுறாங்க, அமைதியாகிறேன் என்று சொல்லி. ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நின்று அந்த குருடனை அழைத்து வர சொன்னார். என்ன சொன்னார், அவனை பார்த்து என்ன கேட்டார் என்று சொன்னால், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய்? நான் உனக்கு என்ன செய்யணும்? என்னை கூப்பிட்டுட்டே இருந்தல்ல, நான் உனக்கு என்ன செய்யணும்? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? உன் வாழ்க்கையில் என்ன வேண்டும்? என்ன வேண்டும் என்று ஆண்டவர் கேட்கிறார். ஸ்தோத்திரம். ஆண்டவரை கூப்பிடுகிறதான காக்கை குஞ்சுகளுக்கு கூட ஆண்டவர் என்ன பண்ணுறாராம், ஆகாரம் கொடுக்கிறவராக இருக்கிறான். ஸ்தோத்திரம். அவர் தன்னுடைய கைகளை விரிக்க அவைகளெல்லாம் என்ன பண்ணுமா, வாங்கி கொள்ளும். அவர் தன்னுடைய கரங்களை அவருடைய முகத்தை மறைக்க அவைகளெல்லாம் என்ன பண்ணுமாம், திகைக்கும் என்று சொல்லப்படுகிறது. அப்போ எல்லாவற்றையும் ஆண்டவர் தான் கர்த்தர் தான் கவனிக்கிறாங்க. ஸ்தோத்திரம். ஆனால் பாருங்க, அந்த இடத்துல அவர் சொல்லுறார், நீ உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும், உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஸ்தோத்திரம். அவர் என்ன சொன்னார், நான் பார்வையடைய வேண்டும். இந்த மனுஷனை போல 38 வருட வியாதியஸ்தன் போல என்ன பண்ணலை, சொல்லலை. என்ன சொன்னார், நான் பார்வையடைய வேண்டும். ஸ்தோத்திரம். அந்த வார்த்தையை சொன்ன உடனே அவன் பார்வையடைந்தான். நீ என்ன பண்ண, விசுவாசத்தோட போ என்று சொல்லி ஆண்டவர் அவனை அனுப்பினார். அப்பொழுது அவனுக்கு நல்ல ஒரு சுகம் கிடைத்தது. பார்வையடைந்த மனிதனாய் திரும்பி போனார். அல்லேலூயா. அதே போல்தான் தேவனாகிய கர்த்தர் இந்த நாளில் நம்மை பார்த்து கேட்கிறார், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லி. ஒருவேளை இத்தனை மாதங்கள் நான் கடந்து வந்தேன், அநேக காரியங்களை நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். ஒருவேளை இந்த வருஷத்தின் ஆரம்பம் எனக்கென்ன கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வார்த்தை வசனம் தனிப்பட்ட முறையில் ஆண்டவர் என்னோடு பேசினார். இந்த காரியங்கள் எல்லாம் எனக்கு இன்னும் நிறைவேறவில்லையே, என்று நடக்கும், இன்னும் 2 மாதங்கள் தானே இருக்கு. ஒருவேளை இந்த வருடத்தில் இவைகள் எல்லாம் எனக்கு நடக்குமா, ஒருவேளை என் வாழ்க்கையில் கர்த்தர் அதிசயங்களை செய்வாரா என்று சொல்லி ஏங்கி கொண்டிருக்கிற, ஒருவேளை உள்ளத்துக்குள் வாஞ்சியோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதான உங்கள் யாவரையும் நம்ம எல்லாரையும் பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை என்கிறதை நிரூபிக்கும் வண்ணமாய் ஒன்று உண்டோ என்று சொல்லி கேட்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நிச்சயமாக அவரால் செய்யக்கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை. நாம் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களையும், நாம் எதிர்பார்த்ததற்கும் அதிகமான காரியங்களையும் அதிசயமானவைகளையும் கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். அதிசயமானவர்களை நாம் எதிர்பார்த்தோம். ஏனென்றால் அவருடைய நாமமே என்னதான், அதிசயமானவர். ஏசாயா 9:6 சொல்லப்படுகிறது, அவர் நாமம் அதிசயமானவர் என்று சொல்லி. பாருங்க, அதே போல நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்திலே சிம்சோனுடைய தகப்பனாகிய மனோவா ஆண்டவரிடத்துல போய் கேட்கிறான், ஆண்டவரே உங்களுடைய நாமம் என்ன,
நாங்கள் இந்த காரியங்களெல்லாம் நீங்கள் சொன்ன காரியமெல்லாம் நிறைவேறும் பொழுது நாங்கள் அந்த நாமத்தை சொல்லி உங்களுக்கு என்ன பண்ண பலியிட வேண்டும் என்றால் உங்கள் நாமம் என்னவென்று சொல்லி, அதுக்கு தேவதூதன் என்ன சொல்கிறார், நீ என்னுடைய நாமத்தை கேட்பானேன், நான் என் நாமம் என்ன, அதிசயம் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்முடைய தேவன் அதிசயமானார். நம்ம ஒவ்வொருவரையும் ஒருவேளை எழுந்து நின்று சாட்சி சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் செய்த அதிசயங்களெல்லாம் என்ன பண்ணுவோம், சொல்லிக்கொண்டே இருக்கலாம். இல்லை, அவைகளை எழுதினால் கூட என்ன பண்ணாது, இந்த புத்தகங்கள் போதாது. ஸ்தோத்திரம். அவ்வளோ அதிசயங்களை கர்த்தர் நமக்கு செய்துட்டார். ஆனால் அந்த அதிசயம் அன்றோடு முடிந்து விடுகிறதல்ல, இன்றும் உண்டு, இன்னும் வரும் நாட்களில் நம் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தர் நமக்காய் வைத்திருக்கிற அதிசயங்கள் நிச்சயமாய் உண்டு. ஸ்தோத்திரம். உலகத்தில் மனுஷன் பல காரியங்கள் அதிசயம் என்று சொல்கிறாங்கல்ல. உலகத்தில் 7 அதிசயம் தாங்க, இப்போ 8 அதிசயம் சொல்கிறாங்க, உலக அதிசயங்கள்னு சொல்லி. ஒவ்வொரு இடத்தையும் வித்தியாசமாக யாராலும் செய்யக்கூடாத, நடப்பிக்கப்பட முடியாத காரியங்கள் எல்லாம் அது நடந்து கொண்டிருக்கும். ஒருவேளை அதிக நாட்கள் அவைகள் நிலைத்திருக்கும் என்று சொன்னால் அதெல்லாம் என்னதான் அதிசயம் என்று சொல்கிறாங்க. ஒருவேளை ஒரு மாடு கன்று போடும்போது 2 தலையோட பிறந்துச்சுன்னா என்ன சொல்கிறாங்க, அதிசயம் தானே சொல்கிறாங்க. ஒரு 2 தலையோட மாடு பிறக்குமா, கண்ணுக்குட்டி, எல்லாத்துக்கும் ஒரு தலை தானே, அதுக்கு 2 தலை இருந்தாலும் அது என்ன சொல்லுவாங்க, அதிசயமாக ஒரு குட்டி போட்டிருக்குது. எல்லாரும் ரொம்ப அதிசயமாய் பார்ப்பார்கள். ஸ்தோத்திரம். அதிசயமான காரியத்தை, வித்தியாசமான காரியத்தை கர்த்தர் இந்த நாட்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் நம்ம அதை விசுவாசிக்கிறோம்? முதல்ல விசுவாசிக்கணும், அடுத்தது எதிர்பார்க்க வேண்டும். ஸ்தோத்திரம். கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் இவைகளை காட்டிலும் அதிசயமான பல காரியங்களை கர்த்தர் செய்ய கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். சங்கீதம் 136 4ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் சொல்லுவோம், விசுவாசிக்கு நம்ம எல்லாம் அதிசயத்தை பார்க்க போகிறோம். ஸ்தோத்திரம். இந்த மாதத்தில் அதிசயங்களை காணப்போகிறோம். விசுவாசத்தோடு கூட நாம் சொல்ல, ஒருவராய் அவர் செய்கிறார். அவர் பெரிய கூட்டத்தோடு செய்கிறதில்ல, ஒருவராய் என்ன பண்ண போகிறாராம், பெரிய அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய போகிறபடினால அவரை துதிப்போம், துதித்து கொண்டே இருப்போம். ஸ்தோத்திரம். அவருடைய கிருபை என்றும் உள்ளது, அவர் நல்லவராய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். இந்த மாதத்தில் எதிர்பார்ப்போம், எதிர்பார்க்கிறதற்கும் மேலான அதிசயங்களை நம்ம எல்லாரும் காணப்போகிறோம். கர்த்தர் இந்த அதிசயத்தை நம் வாழ்க்கையிலும் செய்ய கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். அதிசயமான தேவன் பல அதிசயங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வல்லவர். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை. ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். தேவனால் கூடாத காரியம், எல்லாரும் வாய் திறந்து எழுந்து நின்று சொல்லுவோமா, தேவனால் கூடாத காரியம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நத்திங் இஸ் இம்பாசிபிள் வித் காட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமென். அவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நடப்பிக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. சுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த ஆண்டு சகலவற்றையும் திருப்பிக் கொள்ளுகிற ஒரு ஆண்டு. ஹல்லேலூயா. ஆமென். இத்தனை பேர் திருப்பிக் கொள்ள போறோம்னு சுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இதெல்லாம் அதிசயங்கள், அற்புதங்கள். ஹல்லேலூயா. தாவீது எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டான். ஒன்று விடாம எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டான். ஹல்லேலூயா. ஆமென். அப்படியே இந்த ஆண்டிலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். விசுவாசித்து இந்த பாடல் நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஆராதிக்கும் பொழுது ஒப்பு கொடுங்க, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆண்டவரே ஒரு அற்புதத்தை வாழ்க்கையில் நடத்துங்க. பிரைஸ் தி லார்ட். இந்த ஆண்டு சகலவற்றையும் திருப்பிக் கொள்ளுகிற ஒரு ஆண்டு. அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆண்டவரே ஒரு அற்புதம் நடக்கணும்னு சொல்லி ஒப்பு கொடுத்து பாடுவோமா? பிரைஸ் தி லார்ட். பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி காணிக்கை செலுத்தி தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம்.
எப்போதும் உம்மோடு இருக்கின்றேன். வலக்கரம் பிடித்து தாங்குகிறேன். தேவையெல்லாம் நீதானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருக்கு? உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருக்கு? உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு? Praise the Lord, hallelujah. Amen, hallelujah. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ஹல்லேலூயா, ஆமென். ரட்சகரே, ஆமென். Praise the Lord, praise the Lord. ரட்சகரே, ஆமென். தேவையெல்லாம் நீர்தானே. ஹல்லேலூயா. அப்படி நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. Praise the Lord. ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் காலை வேளைக்காகவே துதிக்கிறோம். தேவனாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? தியானித்தோம். உம்மாலே செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. செய்த சில அற்புதங்களை நாங்கள் தியானித்தோம். ஆமென். கர்த்தாவே, பிறவி குருடைய கண்களை திறக்க முடியுமானால் எங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதம் செய்ய வல்லவராயிருக்கிறீர். 38 ஆண்டுகள் படுத்திருந்தது மனுஷனை ஆமென் எழுந்து நடக்க செய்ய உமக்கு முடியுமானால் எங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் ரொம்ப சாதாரணமானது. ஆமென், ஹல்லேலூயா. அதை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொன்னீங்க. அதை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வீர்கள் என்று சொன்னீங்களப்பா. தாழ்த்துகிறோம். கிரகிக்க கூடாத பெரிய காரியங்கள், அதிசயங்கள் இந்த மாதம் நடக்க போறதுக்காய் ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துகிறோம். சனம் கேட்ட பிள்ளைகளை இந்த கிருபையுள்ள பராமரிப்புகள் வைத்து ஆசீர்வைத்து வழி நடத்துவீராக. ஜெபம் கேட்டீர், உமக்கு நன்றி. பிள்ளைகள் சமாதானத்தோடும் ஆசீர்வாதத்தோடும் கடந்து போகட்டும். மீண்டும் வருகிறதான ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே ஒருவரை ஒருவர் நாங்கள் முகமுகமாய் காணும் மட்டும் கிருபை எங்களோடு இருப்பதாக தாழ்த்துகிறோம். எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், 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 ஆமென். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடன்மைக்கும் சகவாசமும் சந்தோஷமும் சமாதானமும்
நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உடைய வருகை பரியந்தம் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். Praise the Lord. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளை நிறைவாய் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆமென். பாடி கர்த்தரை ஆராதிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். ஒருவருக்கு வாழ்த்துக்களை சொல்லி சமாதானத்தோடு நாம் கடந்து போகலாம். God bless you and God be with you. ஆமென், ஆமென், ஆமென்.